ஹரிதா, ஐ வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். உண்மைதான். நான் அவரு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், டீ குடிச்சேன். நான் ஒன்னும் என் பாய் ஃப்ரெண்ட் கூட போல. உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் கூட. யாரா வேணாலும் இருக்கட்டும், பட் ஹீ இஸ் an outsider. இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. அதனால தான் அமெரிக்கால இருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிக்கிறாங்க. யூ ஹேவ் தட் மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டெடிகேஷன். மறுபடியும் இப்படி நடந்தா உன்னை இந்த மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? கம். நீ ஏமா பிரின்சிபலை பார்த்தது ஓடுன? அதனால தானே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன இப்படி பேசுறீங்க? அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு கலைஞன் யாரு, என்ன, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற மதிப்பு என்ன, அதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. நீ இதெல்லாம் மறந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. எக்ஸாம் வருதுல்ல? என்னது இவ்வளவு பேப்பர் கிடக்கு? ஓ, கவிதை எழுதியிருக்கா? கடலலை சாட்சியாக. அதெல்லாம் படிக்காதீங்க. சரி சரி, இப்படி ஏதாவது எழுதி கிறுக்கி போட்டுட்டே இருந்தா போருமா? நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? அவர் வரட்டும். யார் அவளா? நல்ல கதையா போச்சு. அவ ஊருக்குன்னா போயிருக்கா, அங்க போனா எல்லாத்தையும் மறந்துடுவா. அடுத்த வாரம் நடக்க போற திருவிழாவில இருந்து அடுத்த வருஷம் நடக்க போற திருவிழா வரையிலும் பேசி முடிச்சுட்டு தான் வருவா. முதல்ல வெளியில போயா. என்ன மரியாதை இல்லாம பேசுறீல? வெளியில போயான்னு சொன்னேன். சாப்பாடு. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் கம். உட்காருங்க. வேண்டாம், நான் ஹரிதாவை பார்க்க வந்தேன். சாரி, இப்போ ஸ்டடீஸ் டைம். இன்னைக்கு சண்டே தானே? ஆமா, ஆனா பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல. ஹரிதா சர்ச்சுக்கு தானே போயிருக்கா மார்ட்டின்? சர்ச்சுக்கா? சிஸ்டர், எனக்கு அக்கவுண்ட்ஸ் இன்னைக்கே கிடைக்கணும். நீங்க போய் அதை பாருங்க. சாரி சார், திஸ் இஸ் a strict Christian institution. Here we have some rules and regulations. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை தவிர வேற யாரையும் நாங்க பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம். உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிட்ட நோன்னு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சிஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் ஐ வாண்ட் டு see. ஜஸ்ட் a second. இதெல்லாம் என்னோட புக்ஸ், அவகிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்படி வெளியிருந்து வரவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் நாங்க வாங்க அனுமதிக்க மாட்டோம். யூ ப்ளீஸ் கோ. ஓகே, ஆனா நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. சார், ஹரிதா இந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். டோன்ட் ஸ்பாயில் ஹர் நேம். ஓகே ஓகே. வாரம் வாரம் இங்க வருவியா? அப்படியெல்லாம் இல்ல, எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பக்கம். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன்.
ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். கடவுளே, பேட்ரின் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், பரவாயில்ல. இந்தா, இது வரைக்கும் நான் எழுதின கவிதைகளை 3/4 இதில் இருக்கு. இதெல்லாம் உனக்கு தான். இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் என் கையால் கொடுக்கறத வேணான்னு சொல்லாத. நான் வாங்கிக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஹாஸ்டலுக்கு கொண்டு போக முடியாது. ஏற்கனவே அங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததால என்ன எல்லாரும் திட்டினாங்க. நாம 2 பேரையும் அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட புது கவிதை. இதை மக்களுக்காக எழுதல, உனக்காக எழுதல. என்னோட மனசே இதில் இருக்கு. தயவு செய்து வாங்கிக்க ப்ளீஸ். இனிமே நீங்க ஹாஸ்டலுக்கு வராதீங்க. அப்போ உன்னை பார்க்க எங்க வரணும்னு சொல்லு. ஐயோ, பிரேயர் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நீங்க கிளம்புங்க. உன்னை எங்க பார்க்கறது? அதையாவது சொல்ல. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. ஐயோ, நீங்க முதல்ல கிளம்புங்க. அவங்க யாராவது பார்த்து மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ். யாரோ போலே போகிறாய் பெண்ணே, என்னை கடந்து போகிறாய் கண்ணே, நெஞ்சுடைத்து போகிறாய் கண்ணே, மௌனம் கொண்டு போகிறாய் கண்ணே, தந்தை மகள் பாசம் விட்டு போகிறாய் கண்ணே, சுக்குநூறாய் உடைத்து நீ போனாய், கூடினை தேடும் பறவை போலானே, என் திசை யார் சொல்வார் சொல் பெண்ணே. ஹரிதா, நீ படிச்சுட்டா இருக்க? என்னடி அது? ஒண்ணல. என்ன? ஒண்ணல. என்னடி? ஏன் அழுற? என்னடி ஆச்சு? அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். வழக்கமா அதை படிச்சுட்டு அழுவாதானே? இல்லடி, அப்பா லெட்டரா இருந்தா நம்ம கிட்ட படிக்க கொடுப்பால. இது வேற யார்கிட்ட இருந்தோ. நான் இங்க இருக்கேன். ஒரே நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனேன். யோ, நான் என்ன கல்யாணத்துக்கா போயிட்டு வரேன்? முக்கியமான வேலையா போயிருந்தேன். அவருங்க எதையும் சொல்ற மாதிரி இல்ல. பெரிய பிரச்சனையா போடுத்துன்னா நீங்க போறச்சே இருந்த மாதிரி இல்ல. இப்ப அவ சில சமயத்துல கண்ணா பின்னான்னு கத்துறா, சில சமயத்துல ஒண்ணுமே தெரியாது மாதிரி தேமையேன்னு இருக்கா. சில நேரம் ருத்ரதாண்டவமே ஆடுறாரு. அம்மாடியோ, அதை துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிக்கிறேன். போங்க, நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. நான் இல்ல, அவாதான். காலையில போனா ராத்திரி தான் திரும்புறா. எங்க போறாரு? கேட்டா சொன்னா தானே. சில சமயம் வாயை புட்டின்னு இருக்கார், சில சமயம் அடிக்க வர்றார். யார் மேலேயே இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுறார். அட போய. இருங்கோ 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 இருங்கோ. நேக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவாளுக்கோ இவ குடும்பத்துல இருக்கிறவாளுக்கோ இதுக்கு முன்னாடி பைத்தியம் முடிச்சிருக்கோ? அனாவசியமா பேசாத. பைத்தியம் உனக்கு தான். ஆமா ஆமா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்க கூட தானே தங்கியிருக்கேன். தொல்லை பண்ணாதன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அவன் இல்ல, கேகே. யாரு? உங்க கேகே நாதன். ஊருக்கு போனா 1000 பிரச்சனைங்க. பொண்ணோட ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். அங்கிருந்து பையன் காலேஜுக்கும் போயிட்டு வந்தேன். அவனுடைய ஹவுஸ் சர்ஜன்சி இந்த வருஷம் முடியுது. 1008 பீக்கல் புடுங்கல், எதையும் கேட்காதீங்க. வர வழியில பழனி அண்ணன் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வந்தேன். நீங்க இங்க இருக்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்தேன். உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உங்களை உடனே கிளம்பி அங்க வர சொல்லிருக்காரு. என்ன சார், மூட் அவுட்டா? பிளாங்க் ஆன மாதிரி இருக்கீங்க. ராகவ் அண்ணன் சொன்னது உண்மைதான். அழுக்கு எவ்வளவு கழுவுனாலும் சுத்தமாகல. அழுக்கா? எந்த அழுக்கு? நான் அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்கணும். எந்த பொண்ணு? ஹரிதா. அது சரி.
அதான் இப்படி மூட் அவுட்ல இருக்கீங்களா? என்ன? இல்ல பார்க்கணும்னா அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஹாஸ்டல்ல போய் பார்த்துட்டா போச்சு. அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அவ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கா. சுத்தியும் காவல் இருக்காங்க. இருந்தாலும் நான் அவளை பார்த்தாகணும். அவ என் பொண்ணு. உங்க பொண்ணா? ஆமா, அவ என் பொண்ணுதான். நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. முத நான் அவளை பார்த்ததும், என்னோட பாதத்தை அவ தொட்டதும், அவ தலையை தடவி நான் ஆசீர்வாதம் பண்ணதும் எனக்குள்ள ஏற்பட்ட உணர்வு துடிப்புகள் ஏதோ ஒரே ரத்தம் சந்திச்ச மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. அவ என் பொண்ணுதான். உங்க பொண்ணா? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? ஒரு அப்பாவுக்கு தெரியும் பொண்ணு யாருன்னு. அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் அமெரிக்கால இருக்காங்கன்னு அமெரிக்கா இல்ல, யூரோப் இல்ல, உலகத்துல யார் வந்து கேட்டாலும் அவ என் பொண்ணுதான். டாக்டர் ஹரிகுமார் மேனனா அவ அப்பான்னு கூப்பிடலாம். ஆனா அவ என் பொண்ணுதான். அவ உடம்புல வர்றது என்னோட ரத்தம். சந்திரா, என்ன இது? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒன்னும் புரியாதியா? சந்திரதாஸ் ஒரு கவிஞன், நாவலிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். என்னோட எழுத்து பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு. ஆனா சந்திரதாசனை என்னை பத்தி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணிடலாம். புரியுற மாதிரி சொன்னாதானே எனக்கு புரியும். சொல்றேன். விதியோட விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. பிரபஞ்சத்தை சாட்சியா வச்சு உண்மை என்னன்னு சொல்றேன். கவிதை எழுத ஆரம்பிச்ச அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல நானும் கலந்துகிட்டு இருந்தேன். உடம்பு வலிக்கிற மாதிரி அடி, ஜெயில். வெளியில வந்த பிறகு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கடைசியா எல்லாத்தையும் விட்டுட்டேன். நாட்டையும் வீட்டையும் விட்டுட்டேன். கல்கத்தா போனேன். குறிக்கோளே இல்லாம நான் போய் சேர்ந்த இடம் அது. முதல்ல ஹோட்டல்ல கிளீனிங் வேலை, அப்புறம் ஒரு மார்வாடி கிட்ட கணக்கு பிள்ளை வேலை. இப்படி இன்னைக்கு நான் சீஃப் சப் எடிட்டரா இருக்கிற பத்திரிகையோட ப்ரூஃப் ரீடரா இருந்த காலத்துல